ஹாய் கைஸ். முதல் நாள் ஆட்டத்தை பார்த்துருந்தோம். இரண்டாவது நாள் ஆட்டம் நேற்று தொடங்கப்பட்டதுங்க. ஆனால் ஜடேஜா அடுத்த ஒரு ரன் அடிச்சதுமே அவுட் ஆயிட்டாரு. நம்ம நீண்ட நாட்களுக்கு அப்புறம் டெஸ்ட்ல எடுக்கப்பட்ட சர்துல் தாக்கர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆட்டம் விளையாடாரு அப்படின்னு சொல்லலாம். 41 ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் பெருசா அடிக்கலைங்க. ஒரு 25 ரனுக்குலாம் அவுட் ஆயிட்டாரு. அதனால ரிஷப் பண்ட் காயம் காரணமா வெளில இருந்தாரு. ஆனா இப்படியே போகக்கூடாது, இந்த காயத்தை நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் களத்துல இறங்கினாருங்க. 39 ரன் இருக்கும்போது அவர் காயம் ஏற்பட்டு ரத்தமே சொட்டுனுச்சு. ரொம்பவே நடக்க முடியாம தான் போனாரு. அதே வலியோட அதே ஷூவா அந்த காலில் மாட்டிக்கிட்டு வந்து விளையாண்டது அனைவருக்கும் மிகப்பெரிய அளவுல மெய்சிலிருக்க வைத்தது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 54 ரன்கள் அடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் அவர் அவுட் ஆனாரு. இதனால இந்திய அணி பாத்தீங்கன்னா 114 ஓவர்ல 358 ரன்களை எடுத்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதை தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் 2 பேருமே பாத்தீங்கன்னா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா முதல் விக்கெட்டு பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா 166 ரன்கள் எடுத்தாங்க. கிராவ்லே தான் 84 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. அதற்கப்புறம் பென் டெக்கட்டும் பாத்தீங்கன்னா 94 ரன்னுக்கெல்லாம் அவுட் ஆகிட்டாரு. இவங்க 2 பேருமே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. அதற்கப்புறம் ஓலிபப் மற்றும் ஜோ ரூட் இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் அமைத்து தற்போது விளையாண்டு வராங்க. இதுல ஓலிபப் பார்த்தீங்கன்னா 20 ரன்னையும் ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா 11 ரன் எடுத்திருக்காங்க. இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவுல இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 225 ரன்களை எடுத்து வெறும் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருக்காங்க. இதனால இன்னும் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 133 ரன்களை எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்தியாவோட ஸ்கோரை சமன் செஞ்சிருவாங்க. நேற்றைய போட்டியில கம்போஜ் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டையும் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க. முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா விக்கெட் விழவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா நேற்று வீசப்பட்ட அந்த 46 ஓவரில் வாஷிங்டன் சுந்தருக்கு ஓவர் கொடுக்கவே இல்லை. அவருக்கு இன்னைக்கு தான் ஓவர் கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 8 விக்கெட்டுகள் இன்னும் இங்கிலாந்துக்கு கையில் இருக்கு. எப்படியும் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த 8 விக்கெட்டை எடுத்து சீக்கிரமா எடுத்தா மட்டும்தான் இந்த போட்டியை நம்மளால வெற்றி பெற முடியும். இல்லைன்னா டிரா இல்லைன்னா தோல்வியை நோக்கி தான் இந்த போட்டி போகும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான தகவல். இது போன்ற கிரிக்கெட் தகவலோடு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.